ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு saree அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதில் நான் எதில் saree ஆர்டர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நைரா ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு சேனலை பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இந்த சாரியை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் வர அன்றைக்கி தான் என்கிட்ட சொன்னாங்க. அது வரைக்கும் இந்த saree எப்படி இருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த சேனலில் அந்த சாரியோட பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள் சைடில். இந்த saree பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 849 ரூபா இந்த சாரியோட விலை ஓகே. இந்த சாரிக்கு விலை ஓகே. ஆனால் கலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்க்ரீனில் காட்டின கலருக்கும், ஏன்னா நம்ம ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போதுமே கலர் அப்படியே வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் பேரிச்சம்பழம் கலர்னு சொல்லிட்டு நல்லா ஒரு டார்க் மெரூன், அழகான ஒரு மெரூன் காட்டியிருக்காங்க. அந்த கலரை பார்த்தோன்னே அந்த கலர் பிடிச்சிருக்குன்னு உடனே ஆர்டர் போட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஆனால் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அதை பிரித்து பார்த்தாக்கா இது அந்த கலரே கிடையாது. ஆனால் டிசைன் எல்லாமே அதே டிசைன் தான், அதே தான். சாரியோட கிளாத்தும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லாயிருக்கு, ஒரு பட்டு கிளாத்து மாதிரி நல்லா இருந்துச்சு, ஷைனிங்காக நல்லாயிருக்கு. ஆனால் அதே கலர் எனக்கு கிடைக்கல. அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிற சாரீ எனக்கு கிடைச்சது செங்கல் கலர், செங்காமட்டை கலர்னு சொல்லுவாங்களே, அந்த செங்கல் கலர் சாரீ. ஆனால் இந்த கலர் சாரீ என்கிட்ட இல்லை. அதனால் எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு, சாரீலாம் பார்க்குறவங்களுக்கு அதே கலர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஒரு சில நேரம் கிடைச்சிரும், ஒரு சில நேரம் இந்த மாதிரி தான் மாற்றி அனுப்பிடுவாங்க. இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆன்லைனில் நமக்கு சாரியெல்லாம் நமக்கு காட்டும் போது என்ன செய்வாங்கன்னா, நிறைய லைட்டிங்லாம் போட்டு இந்த லைட்டு வெளிச்சத்தில் காட்டுவாங்க. அது வேறு கலர், இது வேறு கலர், அந்த மாதிரி தான் இருக்கும். முந்தானி இப்படி தான் இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் ரெண்டில் எதை எடுக்குதுன்னே தெரியல. இந்த கோடு கூடாக வந்த மாதிரி பாருங்க, அதுவும் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்குது. சைடில் ப்ளைனாக இருக்கிற மாதிரியும் ப்ளவுஸ் தான் இருக்குது. ஆனால் ப்ளைனாக இருக்கிறத நம்ம போடுறதுக்கு இந்த கோடு கூடாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி போட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளவுஸை தைச்சி போடுறதுக்கு. இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கலர் இல்லாதனால நான் இது எனக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.